வந்தே மாதரம். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்து பார்க்க போகும் தேசபக்தர்கள் முருகையா ஐயா, முத்துச்சாமி ஐயா, சுப்பையா ஐயா ஆகும். முருகையா ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் நாகப்பட்டினமாகும். இவரது குடும்பம் இளம் வயதிலேயே மலேசியாவிற்கு குடிபெயர்ந்தது. இவர் அங்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் பயணித்தார். ஆங்கிலேயருக்கு எதிரான யுத்தத்தில் போராடி 10 மாத சிறை தண்டனையை பெற்றார். இவருக்கு மத்திய அரசின் தாமிரப்பட்டய விருது வழங்கப்பட்டது. மாநில அரசு வெள்ளையனே வெளியேறு இயக்க பொன்விழா நிகழ்வு நிகழ்த்திய போது அந்த நிகழ்வில் இவருக்கு பரிசாக ஒரு வாளும் வழங்கப்பட்டது. மார்ச் 24 இவரின் நினைவு தினமாகும். முத்துச்சாமி ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் கரூர் ஆகும். இவரது குடும்பம் இளம் வயதிலேயே சிங்கப்பூருக்கு குடிபெயர்ந்தது. இவரும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் பணிபுரிந்தவர். வெள்ளையர்களுக்கு எதிரான யுத்தத்தில் பங்கேற்று 10 மாத சிறை தண்டனை பெற்றிருக்கிறார். இவரின் நினைவு தினம் மார்ச் 25 ஆகும். சுப்பையா ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் கோயம்புத்தூர் ஆகும். இவர் அன்றைய இந்திய தேசிய காங்கிரஸில் பயணித்தவர். வெள்ளையர்களுக்கு எதிரான பல்வேறு போராட்டங்களில் பங்கு பெற்று பலமுறை சிறை தண்டனையை பெற்றிருக்கிறார். மார்ச் 28 இவரின் நினைவு தினமாகும். தேசபக்தர்களின் புகழ் இம்மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒலித்து கொண்டே இருக்கட்டும். தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்றும் பட்டொளி வீசி பறந்து கொண்டே இருக்கட்டும். ஓம் ஜெய்ஹிந்த்.